ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போகா ஒருங்கிணைந்த பண்ணையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து ஆட்டுக்கு நோய் மேலாண்மை பற்றிங்க. அதாவது முந்தா நேற்று வந்து என்னோடய ஆட்டுக்கு வந்து ஒரு தாவாங்கட்டை, இந்த ஆடு இருக்குது பார்த்திங்களா, இதோட தாவாங்கட்டை தாவாங்கட்டையும் அந்த கழுத்து பகுதியும் வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் எங்களோட வெட்டனரி டாக்டர் கிளினிக் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா புண்ணியநல்லூர் டாக்டர்கிட்ட போய் நான் கேட்டப்ப தாவாங்கட்டை வீங்கிறதுக்கு 3 வகையான காரணம் சொன்னாங்க. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம பட்டியில் கட்டுறப்ப அங்கே வந்து நெருக்கி கட்டிடுறது, கயிறு நெருக்கிக்கிட்டுச்சுன்னா அப்போ தாவாங்கட்டையும் அந்த கழுத்து பகுதியும் வீங்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு காரணம், 2வது காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, சத்து பற்றாக்குறை. அதாவது அதுக்கு தேவையான சத்து, இது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ குட்டி போட்டு இது வந்து 20 நாள் ஆகுதுங்க, குட்டி போட்டிருக்கு. ஒருவேளை அந்த சத்து பற்றாக்குறையினால் கூட ஏற்படுனாங்க. 3வது காரணம் ஒன்று சொன்னாங்க, அது என்னென்னா வயிற்றில் புழு இருந்தாலும் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அங்கே டாக்டருக்கு காமிச்சப்போ இந்த மாதிரி 3 விஷயம் சொன்னாங்க. அப்போ இதுக்கு வந்து ஒரு 2 ஊசி போட்டாங்க, அப்புறம் ஒரு மாத்திரை ஒன்று கொடுத்தாங்க. போட்டேன், அடுத்த நாளே சரியாயிடுச்சிங்க. அதே மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஏற்பட்டுச்சுன்னா பயப்பட வேணாம். பூச்சி மருந்து நீங்கள் வந்து ரெகுலராக 3 மாதத்துக்கு ஒரு அடி செஞ்சு போட்டுட்ருப்பீங்க. அந்த மாதிரி போடாமல் இருந்தீங்கன்னா அதை கவனித்து போட்டுருங்க. அப்படி இல்லை, ஆடு பார்த்தாலே சத்து குறைபாடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒடுங்கின மாதிரி தெரியும், இளைச்சி இருக்கும், அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 3வது, நம்ம இப்போ அவுத்து வரப்போ நம்ம தெரிஞ்சிடும் இந்த இடத்துல வந்து இதாக இருக்குது, கழுத்து நெரிச்சிருக்கு, அதனால தான் ஆகுது அப்படின்னு போகணும். இந்த 3 காரணம், வேறு ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைன்னாங்க. இது எனக்கு தெரிஞ்ச விஷயம், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.